ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நான் நின்று பிரசங்கிக்கிற ஒரு இடம் 175 ஆண்டுகளுக்கு முன்பு ரேனியஸ் என்று சொல்லும் ஒரு மிஷினரி அப்போஸ்தலரும் ஜான் தாமஸ் என்று சொல்லும் ஒரு மிஷினரி அப்போஸ்தலரும் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இந்த பட்டணத்திற்கு வந்து ஆயிரமான மக்களை பிசாசு பிடியிலிருந்தும், சாபத்தின் பிடியிலிருந்தும், பாவத்தின் பிடியிலிருந்தும், தரித்திரத்தின் பிடியிலிருந்தும் விடுவித்து ஆசீர்வாதத்தின் ஜனங்களாக மாற்றி, எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்கிற அந்த மாபெரும் தேவாலயத்தை அவர்கள் எழுப்பி மெய்ஞானபுரம் என்று சொல்லி இந்த பட்டணத்திற்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். மெய்ஞானபுரம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெயர். இங்கே அந்த அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் அற்புதமாய் நடந்திருக்கிறது. இந்த மெய்ஞானபுரத்தை சார்ந்தவர்கள் உலகமெல்லாம் இருப்பதை நாம் காணலாம். இதற்கெல்லாம் காரணம் இந்த ரேனியஸ் ஜான் தாமஸ் என்ற மிஷினரிகளுடைய தியாக வாழ்க்கை தான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட பரிசுத்த சபை. ஆகவேதான் சபை கிறிஸ்துவின் உடலாய் இருக்கிறது. சபையின் ஜனங்கள் தான் கிறிஸ்துவின் உடல் உறுப்புகள். ஆகவே பரிசுத்தவான்கள் உலகமெங்கும் சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சபையை எழுப்பினார்கள். இந்த ரேனியஸ் ஜான் தாமஸ் என்ற அந்த மிஷினரிகள் 175 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பட்டணங்களுக்கு வந்து காடுகளைப் போல் இந்த ஊரை அவர்கள் ஒரு ஆசீர்வாத பட்டணமாக மாற்றி மெய்ஞானபுரம் என்ற பெயரை வைத்து தங்கள் தியாக வாழ்க்கையால் ஆயிரமான குடும்பங்களை தலைநிமிர வைத்தார்கள். இந்த அற்புதமான பணி செய்ய ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரே வாழ்க்கை, வரப்போகிற ஆண்டவர் இயேசுவுக்காக அந்த வாழ்க்கை, ஆத்தும் ஆதாயம் செய்யும் வாழ்க்கை வாழ கிறிஸ்தவ பிள்ளைகள், குடும்பங்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நான் என் சபையை கட்டுவேன் என்றீர். உமது இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களை கொண்டு தான் உயிருள்ள கற்களான விசுவாசிகளை கொண்டு உம்முடைய சபையை கட்டுகிறீர். 175 ஆண்டுகளுக்கு முன்பு ரேனியஸ் என்ற மிஷினரியும் ஜான் தாமஸ் என்ற மிஷினரியும் இந்த ஊருக்கு வந்து இயேசுவே உமது நாமத்தினால் பல ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்து அவர்கள் ஆராதிக்க இந்த ஆலயத்தை எழுப்பினார்களே, அதுபோல இந்தியாவிலே வாழசும் பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் பல கோடி மக்களை ரட்சிப்புகள் நடத்த தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களாக இந்த பரிசுத்தவான்களுடைய ஊழியங்கள் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க அபிஷேகியம், ஆசீர்வதியம், அனல் மூற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.